ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் விரத நாட்களில் செய்யக்கூடிய சாம்பாரை ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப குயிக்காக வெள்ளை பூசணிக்காய் வச்சு ரொம்பவே டேஸ்டியாக ஒரு சின்ன சின்ன டிப்ஸோடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பு கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுறப்ப தான் சாம்பார் நல்லா கெட்டியாக வரும். சாப்பிட்றதுக்கும் அந்த பருப்பு ஃப்ளேவரோட ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி சாம்பாராக இருந்தால் சாதத்துக்கு நல்லா இருக்காது. இப்போ பருப்பை நல்லா 2-3 தடவை களைஞ்சி எடுத்துட்டு வந்துட்டு 1/2 கப் பருப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரேஷியோவில் வைக்கிறப்ப பருப்பு மேலே பொங்கி வராது. நான் இன்னைக்கு பருப்பு ஊற வைக்கல, தண்ணி ஊற்றிட்டு உடனே இதை அடுப்பில் வச்சு நான் வேக வச்சுக்க போகிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய், 2 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 4-5 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கலாம். அப்போ தான் பருப்பு நல்லா குலைவாக வெந்து வரும். இப்போ அடுத்ததாக சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டா சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நம்ம சாதத்துக்கு வைக்கிற எல்லா சாம்பார்லையும் வெந்தயம் சேர்க்குறப்ப நல்லா வாசனையாக இருக்கும். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, ஒரு 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் உரிச்சு சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சாதத்துக்கு வைக்கிற சாம்பாரில் தக்காளியோட டேஸ்ட் நிறையா இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு வெள்ளை பூசணிக்காயை தோலில் சீவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாம்பார் தூள் இப்போ சேர்க்க வேண்டாம், வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு அந்த தண்ணியோட இதில் சேர்த்துடுங்க. கடைய வேண்டாம், கடையாமல் முழு பருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த பருப்போடு சேர்த்து பூசணிக்காயை நல்லா வேக வைக்க போகிறோம். அதுலேயே மீதி இருக்க பருப்பெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும். நீங்கள் வேக வச்ச பருப்பு சேர்த்தா அதே கப்லேயே அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாம்பாரோட திக்னஸ் கரெக்டாக வரும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பூசணிக்காய் நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்கள், பூசணிக்காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா தான் நாம் இதில் புளி கரைசல் சேர்க்கணும். இதில் நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா திக்கான பேஸ்ட்டாகவே சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி சாம்பாரோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. பாருங்க, சாம்பார் இந்த பக்குவத்தில் இருக்கணும். இது ஆறுனதுக்கு அப்புறமா இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகும். இந்த பக்குவத்தில் இறக்கிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ புளி சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக இதில் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன ட்ரிக்கு இதுதான். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுப்பு அணைச்சிட்டு இதை மூடி போட்டிங்க அப்படின்னா அந்த சூட்லேயே நல்லா சாம்பார் பவுடரோட பச்சை வாசனை எல்லாம் போய் சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். கடைசியாக சேர்க்குறப்ப தான் இந்த மாதிரி நல்லா வாசனை கொடுக்கும். கல்யாண வீடுகளில், ஹோட்டலில் எல்லாம் பாதி சாம்பார் தூளை கடைசியாக தான் சேர்த்துக்குவாங்க. இந்த சிம்பிளான பூசணிக்காய் சாம்பாரை உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம சேனல்லையே நிறைய சாம்பார் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.